அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலோட்டுமாக. அல்லாஹ்வுடைய கிருபையால் ஏர்வாடி சிறப்பு நிலை பேராட்சி மன்றத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெறும். அதேபோல் நேற்று வியாழக்கிழமை 26ஆம் தேதி மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் 2.0 தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் ஏர்வாடிக்கு நிறைவேற்றியிருக்கிறது. அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை எந்த இடத்தில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கலாம் என்று அனைத்து கவுன்சிலரிடமும் கருத்து கேட்கப்பட்டது. கருத்து கேட்கப்பட்ட பின்பு எல்லாரும் கருத்து சொல்லி கொண்டிருந்த பொழுது 1வது வார்டைச் சேர்ந்த சகோதரி ஜன்னத் அவர்கள் மற்றும் 5வது சேர்ந்த கவுன்சிலர்களும் இருவரும் இணைந்து அங்கே அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். உடனடியாக வாக்குவாதம் அதிகரித்து கொண்டே போய் சென்றது. எவ்வளவோ நாமல் சொல்லியும் அவர்கள் அமரவில்லை. அவர்கள் இறுதி கட்டத்தில் அவர்களுடைய ஏரியாவில் அந்த தண்ணீர் தொட்டி வரவில்லை என்று அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். அந்த தண்ணீர் தொட்டி ஏன் அங்கே வரவில்லை என்றால், அந்த தண்ணீர் தொட்டி களக்காடு ஒன்றிய யூனியனில் உள்ள அது பிரச்சனை. அது ஏர்வாடியில் ஒரு பெரும் செல்வந்தர் கொடிக்கானலி அப்பா என்று அழைப்பார்கள். அவர்கள் அந்த இடத்தை எலிமெண்டரி ஸ்கூலுக்கு கல்விக்கு கொடுத்தார்கள். அதை சிக்கலில் இருக்கும் அந்த இடத்தில் அந்த டேங்கை அமைக்க வேண்டும் என்று இவர்கள் வெளிநடப்பு செய்த ஆர்ப்பரிப்புகளையும் செய்தார்கள். அதற்கப்புறம் அவர் வெளிநடப்பு செய்த பின்பு மீதி அனைத்து கவுன்சிலர்களும் தலைவர் தஸ்லீம் அயூப் கான் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஏசிபி முகமது மற்றும் செயல் அலுவலர் ஈஓ அவர்கள் மற்றும் அனைத்து கவுன்சிலர்களும் இந்த மாபெரும் கிருபையால் இந்த குடிநீர் திட்ட டேங்கை 4வது தெரு டேங்க் அருகில் அதை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அது அந்த 4வது தெரு எந்த வார்டுக்கு உட்பட்டு வருகிறது என்றால், எனதுடைய வார்டிற்கு உட்பட்டு வருகிறது. நான் கேட்கவில்லை அங்கே வையுங்கள் என்று. எனது வார்டுக்கு உட்பட்டு அந்த டேங்க் வருகிறது. அந்த டேங்கை அல்லாஹ்வுடைய கிருபையால் அனைத்து கவுன்சிலர்களும் ஒட்டுமொத்தமான கவுன்சிலரும் தலைவர்களும் இணைந்து அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் 2.0 அம்ருத் என்று அழைக்கப்படும் அந்த கூட்டு குடிநீர் திட்டம் இந்த ஏர்வாடி பொதுமக்கள் அனைவரும், அனைத்து சமுதாய மக்களிலிருந்து நமது சமுதாய மக்கள் வரை அனைவர்களுக்கும் இந்த கூட்டு குடிநீர் கூடிய விரைவில் செழிப்பாகவும் செம்மையாகவும் கொடுக்கப்படும் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொண்டு, இதை நிறைவேற்றி தந்த அய்யூப் தஸ்லீம் அவர்களுக்கும் பீர் முகமது மனித மக்கள் கட்சி அவர்களுக்கும் மற்றும் செயல் அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவுன்சிலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.